தலைவர் சோனியா காந்தியை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் பின்னணி குறித்த தகவல்களை செய்தியாளர் முரளியிடம் நாம் கேட்கலாம். முரளி, இப்போ சோனியா கனிமொழி சந்திப்பின் பின்னணி என்ன? நிச்சயமாக பிரியா, அதாவது மிக மிக பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. திமுகவின் மாநிலங்களவை எம்பியான கனிமொழி நேற்று சோனியா காந்தியை சந்தித்து பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகாரப்பூர்வமாக என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், சில வாரங்களுக்கு முன்பு கனிமொழி உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கனிமொழியை தொலைபேசி மூலம் உடல்நலம் விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரிப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சந்திப்பின் போது வேறு பல அரசியல் தகவல்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரியா, முரளி, இப்போ இந்த அரசியல் வட்டாரத்துல இந்த சந்திப்பை எப்படி பார்க்கப்படுது? அதாவது இதற்கு முன்பாக சில விஷயங்களை பின்னோக்கி பார்த்தால் இந்த சந்திப்பின் பின்னணியும் முக்கியத்துவமும் மிகவும் தெளிவாக புரியும் என்று தோன்றுகிறது. பிரியா, அதாவது கடந்த ஜெனீவா மாநாட்டின் போது, அதாவது 2013ஆம் ஆண்டு ஜெனீவா மாநாட்டின் போது காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்தது. இப்போது சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் காங்கிரஸை மிக கடுமையாக தாக்கி பேசினார் திமுக தலைவர் கருணாநிதி. நன்றி கண்ட காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளவே மாட்டோம் என்று பேசினார். ஆகவே வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையில் கூட்டணியே கிடையாது என்று கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு காட்சிகள் மிக வேகமாக மாற ஆரம்பித்தன. திமுக தலைவர் கருணாநிதியை குலாம் நபி ஆசாத் வந்து சந்தித்தார். அதே போல தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர், இவர் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார், அவர் திமுக தலைவர் கருணாநிதியை வந்து சந்தித்திருக்கிறார். ஆகவே திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸ் இணையக்கூடும் என்ற பேச்சுக்கள் தற்போது அடிபட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் தற்போது கனிமொழியின் சோனியா காந்தி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தில்லியில் துவங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அகமது படேல் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ராகுல் காந்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போதும் திமுகவும் காங்கிரசும் இணைந்திருப்பதன் முக்கியத்துவம் குறித்து இருவரும் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்றும் முன்தினம், அதற்கு முன்தினம் போன்ற நாட்களில் தேமுதிக தன்னுடைய வேட்பாளர்களுக்கு நேர்காணல்களை நடத்தியது. அப்போது அந்த வேட்பாளர்களிடம் தேமுதிக தலைவர் எந்த கூட்டணியில் இருந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்று கேட்டபோது அனைவருமே திமுகவும் காங்கிரசும் இணைந்திருக்கும் கூட்டணியில் நாம் இருந்தால் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்று 70% மேற்பட்டவர்கள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே திமுக, காங்கிரஸ், தேமுதிக ஒருங்கிணைந்து ஒரு அணியாக இந்த தேர்தலை சந்திக்கலாம் என்ற பேச்சுக்கள் மிக மிக தீவிரமாக தற்போது அடிபட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் நேற்று கனிமொழியும் சோனியா காந்தியும் சந்தித்தது மிக மிக முக்கியத்துவமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேறி திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையில் ஒரு அணி அமையலாம் என்ற கருத்து தீவிரமாக உருப்பெற்றிருக்கிறது. பிரியா, சோனியா காந்தி மற்றும் கனிமொழியின் சந்திப்பு பற்றிய விளக்கினீங்க முரளி. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.